கொள்கை தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இந்த விருது பட்டியல பிறந்து குமாரசாமி ஐயா உங்களுக்கும் காமாட்சி அம்மா உங்களுக்கும் 1903 பிறந்த ஒரு தலைவரை பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே தன் தகப்பனார் தவறிட்டு தன்னோட பள்ளி கல்வியை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னோட இளம் பருவத்திலே ஒரு அரசியலுக்கு வந்துட்டு அவர் சும்மா இல்லை, அந்த காலத்தில் இந்திய சுதந்திர விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டுட்டு 1942 வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்துக்கு போராடி சுமார் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தவர் தான் நம்மளுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் முதல்ல சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்று ஒரு சட்டமன்ற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அப்புறம் பாராளுமன்றத்துல சிலுத்தூர்ல நின்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டு சுமார் 10 வருட காலம் முதலமைச்சரா அரியணையில ஏறாரு. அந்த 10 வருட காலம் அவரு பண்ணது என்னன்னாமா, ஒரு நாள் முதலமைச்சரா இருக்கிறப்ப கார்ல போய்கிட்டு இருக்கிறாரு. கார்ல போனப்ப ஒரு பையன் இருந்துகிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் ஆடிட்டு இருக்கிறான். என்னப்பா இங்க வாயா, ஏயா நீ ஸ்கூலுக்கு போகாம இப்படி ரோட்ல நின்று ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த பையன் திருப்பி ஒரு பதில் சொல்ற, அப்படி இல்லையா நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கேட்கிறார். உடனே மாண்புமிகு பெருந்தலைவர் ஐயா அவங்க, நான் ஸ்கூலுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ ஸ்கூலுக்கு போவியா அப்படின்னு கேட்குறாரு. சரி நீங்கள் சாப்பாடு கொடுங்க, நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்டு அப்படி யோசித்து ஒரு முடிவு பண்ணதான் அந்த மதிய உணவு திட்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு. அப்பேற்பட்ட திட்டத்தை இதுக்கு முன்னாடி ஆண்ட முதலமைச்சர் அவங்க யார் பேரை சூட்டி மகிழ்ந்தாங்க? தன்னோட பேரு, தன்னோட குடும்பத்தோட பேரு, நான் முதல்வன் என்ற ஒரு திட்டம், நான் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டம், இப்படி பல திட்டங்கள்ல பேரை வச்சு நம்மளை ஆண்ட கட்சிகள் அந்த பேரை வச்சிட்டு இருந்தாங்க. நம்மளோட அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன உடனே இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழைச்ச வந்தா அந்த கூலியை வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு உண்மையா ஒரு தலைவருக்கு பேர் வைக்கணும், அவர் தான் நம்மளுடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரை சூட்டினாரு. அவர் நினைச்சிருந்தா அவர் பேரை வச்சிருக்கலாம், யார் பேரனால் பரிந்துரை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஒரு பேரை பரிந்துரை பண்ணிருக்கிறாருன்னா அதற்கு நம் மக்களும் நம்ம விருதுநகர்லோட மக்களும் நம்மளோட முதலமைச்சருக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுத்து ஒரு நன்றி சொல்லுங்க. நம்மளுடைய முதலமைச்சரும் அவர் வாழ்ந்த காமராஜர், நம்மளுடைய முதலமைச்சர் வாழும் காமராஜர். எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, ஒரு நாள் காமராஜர் ஐயா அவங்க முதலமைச்சரா இருக்கிறப்ப நிறைய சர்டிபிகேட் வேலை வாய்ப்பெல்லாம் வந்திருக்குது. அப்போ தன்னோட பிஏ என்ன இத்தனை ஃபார்ம் இருக்குது, இதுல எப்படி செலக்ட் பண்றேன்னு தலை சுத்தி போய் நின்றுருக்கிறாரு. அப்போ உடனே 2 நாள் யோசிச்சுட்டு அப்புறம் காமராஜர் ஐயா வந்திருக்கிறாரு. வந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவர் பிஏக்கு தலை சுத்திடுச்சு. என்னையா நம்ம 2 நாளா யோசித்தோம், ஐயா வந்த உடனே 5 நிமிஷத்துல செலக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு யோசித்து உடனே அவரே கேட்டா, அப்படியா என்னையா நாங்க 2 நாளா இது பண்ணோம், எங்களால முடியலை, எப்படி செலக்ட் பண்ணீங்கன்னு. இங்க வாயா, யாரோட தாய் தகப்பெல்லாம் கை நாட்டு இருக்குதோ அவனுக்கு வேலை வாய்ப்பு கூடியான்னு சொன்னாராம். ஏன் நம்ம தலைவரோட ஒப்பிட்டு சொல்றேன்னா, 2026 தேர்தல் நடந்துச்சு. முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அமைச்சர்கள், எத்தனையோ பேரு நம்மளுடைய தலைவர்கிட்டையும் நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர்கிட்டையும் எனக்கு கொடுங்க சீட்டு, எம்எல்ஏ சீட்டுன்னு கேட்டாங்க. என்னோட முதலமைச்சர் என்னோட அண்ணன் என்ன செஞ்சா தெரியுமா? எனக்காண்டி மக்கள் இயக்கத்துல, எனக்காண்டி ரசிகர் மன்றத்துல, எனக்காண்டி மக்கள் இயக்கத்துல, எனக்காண்டி கட்சியில எவன் உழைச்சானோ, எவன் போஸ்ட் ஒட்டினானோ, எவன் கொடி கட்டினானோ அவனுக்கு தாயா சீட்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா யாருக்கு எந்த பதவியை கொடுக்கணும், யாருக்கு எந்த அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு மதிக்க தெரிஞ்ச ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதி விஜய் அவர்கள். அப்புறம் நம்மளோட விருதுநகரை பத்தி பேசுவோம். நம்மளுடைய விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில நான் எம்எல்ஏ ஆகி சுமார் 2 மாத காலம் ஆகுது. 2 மாத காலத்துல நம்ம சந்திக்கின்ற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் எம்எல்ஏ ஆபீஸே திறந்தது கிடையாது. அவர்கள் நம்ம இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆபீஸை திறந்துட்டு சுமார் டெய்லி ஒரு 150 இருந்து 200 மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். அவங்க சொல்ற குறையெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. என் ஏரியால தண்ணி வரல, என் ஏரியால ரோடு இல்லை, என் ஏரியால வார்கால் இல்லை,
என் ஏரியாவில் ரேஷன் கடை இல்லை, என் ஏரியாவில் அங்கன்வாடி இல்லை. இப்படி அடிப்படை பிரச்சனையை தான் இந்த மக்கள் கேட்குறாங்க. இந்த அடிப்படை பிரச்சனைகளே சரி செய்யாம இத்தனை வருஷமா 500 ரூபாயும் 1000 ரூபாயும் கொடுத்து 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 நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு நம்ம விருதுநகர் மக்கள் எந்த விதமான பின்புலம் பார்க்காம எளிய பிள்ளை, எளிய வீட்டில இருந்து வந்த இந்த பையன் செல்வத்தை எனக்கு ஓட்டு செலுத்தல, நீங்க எனக்கு வாக்கு செலுத்தல, செலுத்தின வாக்கு எல்லாமே என்னோட அண்ணன் தலைவர் தளபதி விஜய் என்ற ஒற்ற முகத்துக்கு தான். அப்படி செலுத்தின பெரியவர்கள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், அக்காக்கள், தங்கச்சிகள் அனைவருக்கும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் கால் பாதம் தொட்டு நன்றி சொல்லுகிறேன். நான் மறுபடியும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செய்து விஓ ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, தாசில்தார் ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆபீஸ் வேலையா இருந்தாலும் சரி, உங்க பஞ்சாயத்துல வேலை விஷயமா இருந்தாலும் சரி, நகராட்சிக்கு போறா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணுங்க, போங்க வாங்க. பட் எந்த ஒரு அதிகாரிக்கும் தயவு செய்து பணம் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இது நீங்க உருவாக்குன கவர்மெண்ட். ஏன்னா முந்தைய ஆட்சிலாம் 2 பேரு முதலமைச்சரா ஆண்டுகிட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது கழக ஆட்சி அப்படிம்பாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, இது எனதாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மட்டும்தான் இது நமதாட்சி, மக்கள் ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சட்டமன்றத்துல. அதனால நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இது நீங்க உருவாக்குன சட்டமன்றம், நீங்க உருவாக்குன மக்கள் தான் இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியின் எஜமானர்கள். அதனால நான் சேவை மையம் விருதுநகர் சட்டமன்ற ஆபீஸ்ல திறந்து வச்சிருக்கிறேன். எனி டைம் சுமார் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க ஆபீஸ் திறந்து வச்சிருக்கிறோம். நீங்க வாங்க, உங்களோட குறைகள், தேவைகள், எந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நான் அதை உங்களோட வேலையா எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நான் அதை செஞ்சு தரேன். ஏன்னா நம்ம விருதுநகர்ல எல்லாரும் சொல்றாங்க, பொறுப்பேற்ற உடனே தலைவருக்கு ஓட்டு போடல, செல்வத்துக்கு ஓட்டு போடல, வேட்பாளர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, விஜய் என்ற ஒற்ற முகத்துக்கு தான் போட்டாங்கன்னு மீடியால பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஐயா, நான் இப்பவும் சொல்றேன்யா, எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடல. சரிங்களா? என்ன சொன்னீங்க, மக்கள் இயக்கமா இருந்தப்ப ஃபுட் டொனேட் பண்ணுவோம், விலையில்லா விருந்தம் நடத்துவோம், தளபதி பயிலகம் நடத்துவோம், அப்புறம் விலையில்லா ரொட்டி முட்டைப்பால் திட்டம் கொடுப்போம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லுவீங்கன்னா, ஏன்பா உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க என்ன கட்சி ஆரம்பிக்க போறான்னு கேட்டீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் மாவட்ட செயலர் கொடுப்பாரான்னு கேட்டீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்களாம் ஒரு 10 சீட்டா ஜெயிப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்க. சரி, எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்றீங்க. நான் இந்த மாரியம்மனையும் வேலுந்தம்மனையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், 25 வருஷம் எங்க அண்ணனோட ஆட்சி மட்டும்தான். ஏன் இதை அடிச்சு சொல்றேன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் யாருக்கிட்டையும் கை நீட்டி 1 ரூபா வாங்க மாட்டாரு. அவரோட தம்பி செல்வம் நானும் விருதுநகர் சட்டமன்றத்தில் யார்கிட்டையும் 1 ரூபா கை நீட்டி வாங்க மாட்டேன். சரிங்களா? அதனாலதான் எந்த லஞ்சமும் எந்த ஊழலும் இல்லாம மக்களே ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. எப்படி நீங்களாம் சொன்னீங்களோ, மக்கள் மன்றமா இருக்கவோ, மக்கள் இயக்கமா இருக்கிறப்பையும், கட்சி ஆரம்பிச்சும் எப்படி கேலி கிண்டல் பண்ணீங்களோ, இப்பயும் நான் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இனி வருங்காலத்துல கேரளா ஸ்டேட்டு எங்க அண்ணனோட தான், பெங்களூர்ல கர்நாடகா ஸ்டேட்டு எங்க அண்ணனோட தான் அப்படின்னு 2033 சொல்லதான் போறீங்க. உண்மையிலே எங்க அண்ணன் இந்தியாவை நோக்கி போக போறாரு அப்படின்றத இந்த விருதுநகர் மண்ணில இருந்து சொல்றது மிக பெருமையாவும் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல தயவு செய்து சொல்றேன், இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு கொஞ்ச நாள்ல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, முறையான குடித நீர் வசதியை கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்கம்மா. முறையான வார்கால் தள்ளுற வசதிய, ஏன்னா தூய்மை பணியாளர்களும் தூய்மை காவலர்களும் சுமார் 150 பேருக்கு ஒருத்தர் வேணுங்கம்மா. இன்னைக்கு அப்படி இல்லை. 25,000 பேர் வசிக்கிற பஞ்சாயத்துல 13 பேர் தான் இருக்கிறாங்க. இங்க பிரச்சனையே அங்க இருந்தா ஆரம்பிக்குது. ஓஎஸ்டிடி ஆபரேட்டர்ஸ் 25,000 பேருக்கு ஒரு 4 பேர் தான் தண்ணி திறந்து விடுறவங்க இருக்கிறாங்க. பஞ்சாயத்து போர்டுல நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம விருதுநகர் சட்டமன்ற தொகுதி பஞ்சாயத்துல 1 கோடிக்கு மரக்கன்று நின்றுருக்காங்க. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், உங்களுக்கு எல்லாம் இருக்கு வேடிக்கை. 1 கோடிக்கு மரக்கன்று. இங்க ஒருத்தவங்க நகராட்சி நிர்வாகத்தை ஆண்டுட்டு இருக்கிறாங்களே, 70 லட்சத்துக்கு கொசு மருந்து அடிச்சிருக்காங்க 36 வார்டுக்கும். பார்த்துருக்கீங்களா? இன்னும் 3 மாசம் இருக்கு அவங்களுக்கு. ஜனவரியோட முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கெங்க கொசு மருந்து அடிச்சாங்கன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால
முறையான நம்மளோட பிரசிடென்ட்டையும், முறையான நம்மளோட கவுன்சிலரையும், முறையான நம்மளோட வார்டு மெம்பரையும் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா இந்த அடிப்படை பிரச்சனையை நம்ம 100% சரி செஞ்சிடலாமா? நான் முடிஞ்சல எஃபர்ட் போட்டு ஒவ்வொன்றா நான் சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம். 100% இது சரின்னா வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கும், என்னுடைய கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர் பரிந்துரை செய்த வேட்பாளருக்கும் மறுபடியும் ஒரு தடவை விசில் சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அப்பதான் 6000 ரூபாய் வாட்டர் டேங்க் சிண்டெக்ஸ் அங்க வச்சுட்டு 18000 ரூபாய் கணக்கு எழுதி வச்சிருக்காரு இந்த பஞ்சாயத்து தலைவர். வார்டு மெம்பரோட பணி என்ன? ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து இன்னைக்கு தண்ணி வந்துருச்சா, உன் வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சா, உங்க வீட்டுக்கு தண்ணி வந்துருச்சான்னு கேட்கணும். கவுன்சிலரோட வேலை என்ன? இந்த ரோடு போடவா, அந்த ரோடு போடவா, இந்த ரோடு போட்டா சரியில்லையா, இந்த ரோட போடணுமான்னு கேட்கணும். பிரசிடென்ட் தலைவரோட வேலை என்ன? அங்கன்வாடி இங்க கிட்டிருக்கா, இங்க ரேஷன் கடை இருக்குதா அப்படின்னு ஒரு பிரசிடென்ட் தலைவர், பஞ்சாயத்து தலைவர் முறையா அதை பார்க்கணும். யாருமே இங்க பாக்குறது இல்லம்மா. ஈவன் நகராட்சி நிர்வாகம் அப்படிதான் இருக்குது. இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கும் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கும் நான் சொல்லிக்கிறதுன்னா, நீங்க என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. இந்த நகராட்சி நிர்வாகம் உங்ககிட்ட இன்னும் 4 மாசம் இருக்குது. அப்புறம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்ச வேட்பாளர் அந்த சீட்ல வந்து உட்காருவாரு. மக்களுக்கு உண்டான அரசியலை அந்த சேர்மன் அவர்கள் பண்ணுவாங்க, அந்த கவுன்சிலர் அவங்க பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் பண்ணுவார், அந்த வார்டு மெம்பர் பண்ணுவார். அதனால ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து எங்கிருந்து தொடங்கணும்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளுடைய பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதிகாரம் என்பது மக்களுக்கு பயன்படுத்துமே தவிர ஆடம்பரத்திற்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதனால எங்க அண்ணனை முதலமைச்சராக்கி இந்த மாணவ செல்வங்கள்ல இருந்து தொடங்கலாம் தான் நான் நினைச்சேன். ஏன்னா நீங்க வாக்கு பெட்டிக்கு போறப்ப, வாக்கு மையத்துக்கு போறப்ப பாட்டியை விசிலுக்கு போட்டு ஓட்ட, தாத்தா விசிலுக்கு போட்டு ஓட்ட, அம்மா விசிலுக்கு போட்டு ஓட்ட, அப்பா விசிலுக்கு போட்டு ஓட்டுன்னு சொன்ன இந்த தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா முதல்ல நாங்க வந்து நிப்போம் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், என்னுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மற்றும் நான் இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னா, என்னுடைய மாவட்ட நிர்வாகிகளை பத்தி தான். எந்த ஒரு இன்னைக்கு எல்லாரும் அரசியல் கட்சி நடத்துறாங்கம்மா. ஒரு ஒன்றிய செயலர் என்ன செய்வாரு, ஒரு நகர செயலர் என்ன செய்வாரு, ஒரு மாவட்ட அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, தகவல் தொழில்நுட்ப அணி, விவசாய அணி, அப்புறம் தொழிலாளர் அணி, இப்படி அணிகள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எம்எல்ஏ எங்க நான் சொல்றதான் கேட்பாரு, அமைச்சர் நான் சொல்றதான் கேட்பாரு. இங்க பாத்தியா நான் தான் ஒன்றிய செயலாரு, இங்க பாத்தியா நான் தான் நகர செயலாரு, குடு அங்கன்வாடி வேலையா நான் வாங்கி தரேன், குடு எங்க வேலை வாங்கி தரணும், குடு நான் ரெக்கமெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்கிற நிர்வாகிகளோ கட்சிக்காரங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எங்களோட கட்சி நிர்வாகிகள் அப்படி இல்லம்மா. இது வரைக்கும் பதவிக்கு வந்து 70 நாள் ஆச்சு. என்னோட கட்சிக்காரங்க ஒருத்தர் கூட அவங்களுக்காண்டி ஒரு விஷயம் வந்து கேட்டு நின்னதில்லை. மக்களோட நான் வந்து விருதுநகர் சட்டமன்றத்திலிருந்து ஒரு பேரறிவிப்பு கொடுக்குறேன். எப்படின்னா, என்னோட நிர்வாகிகளும் நானும் சரி பொதுமக்கள்கிட்ட இருந்து 1 ரூபா வாங்க மாட்டோம். பொதுமக்களிடமிருந்து 1 ரூபா லஞ்சமாக 1 ரூபா கூட வசூல் பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோன்றத என்னோட நிர்வாகிகள் இங்க வச்சுக்கிட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட நிர்வாகிகள் தான். ஏன்னா ஒரு தலைவர் எப்படி நடக்கிறாரோ அவரோட தொண்டர்கள், அவரோட தம்பிகள், நாங்களும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த அப்பா நீங்க காசு வாங்க மாட்டேன்றீங்க, இந்த லைட் போட்டிருக்கிறீங்க, ஸ்டேஜ் போட்டிருக்கிறீங்க, இத்தனை பேரை கூட்டு வச்சு நோட் புக் கொடுக்குறீங்க. இதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எலெக்ஷன்ல இருந்தப்ப கட்னார்பட்டியில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுல ஒரு 6-7 மாணவ செல்வங்கள் தன்னோட தாய் தகப்பனை இழந்துட்டாங்க. பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர் இருந்த பூமியில நின்று அவரோட பிறந்த நாள் விழால கொண்டாடுற இடத்துல அந்த பிள்ளைங்களை நாங்களே தத்தெடுத்து படிக்க வைக்க போறோம். அந்த பிள்ளைகளோட வாழ்நாள் செலவு முழுவதும் நாங்களே ஏத்துக்கிட போறோம். அது இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்க போறோம். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்பேற்பட்ட நிகழ்ச்சியில வந்து அவங்க கலந்துகிட்டதே ஒரு பெரிய விஷயமா நாங்க நினைக்கிறோம். சில அரசியல்வாதிகள் சில பொதுமக்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்கன்னா, எப்பா எப்படியாவது இந்த வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துறேன், நான் ஏதாவது பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. என்னோட கட்சிக்காரங்க உண்மையா உழைக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த மேடை போட்டீங்க, இந்த கொடி கட்டினீங்க, இந்த லைட்ஸ் எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி பணம் வாங்காம இந்த அதிகாரத்துல இருந்து நடத்துறீங்கன்னு கேட்கலாம். மீரா அக்கான்னு ஒரு அக்கா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அந்த அக்கா தாங்க
இந்த ஸ்டேஜ் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பண்றாங்க. அவங்க இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இந்த மேடையை எங்களுக்கு இலவசமா போட்டு கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா எப்படி நடத்துறோன்னு? இந்த பிள்ளைகளுக்கு நோட் புக் கொடுத்துருக்கோம் இல்லையா? எங்களோட நிர்வாகிகள் நாங்க சம்பாதிக்கிற பணத்திலிருந்து எங்கள் மக்கள் இயக்கம் மறந்தப்ப எங்க அண்ணன் என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, உன்னோட வருமானத்துல 1%, 1%, 2% எடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரியே நாங்க எங்கள் நிர்வாகிகளாம் சேர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு நலத்திட்ட உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரிதான் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இப்ப இல்ல, பதவி வந்ததுக்கு அப்புறம் சரி, பதவி இனிமேல் என்கிட்ட இருக்கிறப்பையும் சரி, மக்களோட வரி பணத்தை 1 பைசா தொட மாட்டோம். நாங்க அதை நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்லிக்கிறேன். எந்த ஒரு என்னோட ஆசையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை 234 தொகுதியில ஒரு முன்மாதிரியான தொகுதியை எங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் நான் கொடுக்கணும். அதோட எண்ணம் தான் எனக்கு தவிர மற்றபடி வேற எந்த எண்ணமும் கிடையாது. எங்க அண்ணன் என்னை நம்பி நான் உழைச்சேன், எங்க அண்ணனை நம்பி உழைச்சேன், என்ன இன்னைக்கு எம்எல்ஏ ஆகிட்டாரு. என்னை நம்பி என்னோட ஒன்றிய செயலாளரும், என்ன மாவட்ட அணி அமைப்பாளர்களும், என்னோட நகர செயலாளரும், நகர நிர்வாகிகளும், மாவட்ட கழக நிர்வாகிகளும், ஒட்டுமொத்த அணி நிர்வாகிகளும் மற்றும் கிளை கழக செயலாளரும் மற்றும் கட்சியில் இருக்கணும் அத்தனை பேரும் உழைக்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய மிட்டா மிராஸ்தார் யார் வந்தாலும் உள்ளாட்சியில சீட்டு கிடையாது. எங்க அண்ணனுக்கு யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் கவுன்சிலர், பிரசிடென்ட், வார்டு மெம்பர், சேர்மன், துணை சேர்மன் எல்லாம் எங்க அண்ணனுக்கு யார் உழைச்சாங்களோ அவங்கள என்னுடைய கழக பொதுச் செயலாளரிடம் பரிந்துரை பண்ணி கண்டிப்பா அவங்க தான் அந்த பதவியில அங்கீகாரம் பண்ணுவாங்க, அலங்கரிப்பாங்க, எல்லாத்தையும் அவங்க தான் வருவாங்கன்றத இந்த மீட்டிங் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்த உடனே அனுமதி கொடுத்த காவல்துறை அவங்களுக்கும், மற்றும் நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியை உடனுக்குடனே சொன்னாலும் சரி, எந்த முகசுளிப்பும் இல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் எங்களுக்கு உதவிய பத்திரிகையாளர் அண்ணன்மார்கள் அவங்களுக்கும், மற்றும் எப்போ சொன்னாலும் சரி எந்த விதமான சலைப்பும் காட்டாம இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு சொன்னோம்னா நாளைக்கு உடனே பண்ணக்கூடிய எனது விருதுநகர் கிழக்கு மாவட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.